வழியாக நம்ம தலையை 2 வருஷம் கழிச்சு பெரிய ஸ்கிரீனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தையும் தாண்டி இந்த விடாமுயற்சி படத்துக்கு ஹைப் வந்து உண்மையாமே வேற லெவலாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து திருச்சி இருக்க சோனாமேனா தேட்டருக்கு நைட்டு 11 மணி ஷோக்கு போட்டிருந்தோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி டின்னர் முடிச்சுட்டு போயிடலான்னு ஒரே வழியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்த ஒரு கடையில் போயிட்டு சிம்பிளாக ஒரு டின்னர் முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக தேட்டருக்கு வண்டி விட்டோம். அண்ட் எக்காரணத்தை கொண்டு இந்த டோல்பி அட்மாஸ் சவுண்டையும் டைட்டில் கார்டை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் முன்னாடியே நாங்கள் தேட்டரில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் வெயிட் பண்ண அந்த மொமெண்ட்டுமே வந்தது. படத்தை ஒரு வழியாக பார்த்துட்டு வந்தாச்சு. அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் வேறு லீகாக இருந்துச்சு. ஆசிமேட்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1997 லான்ச் ஆன பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தோட ஸ்டோரியை வந்து அடாப்ட் பண்ணி எடுத்த படம் தான். அண்ட் இந்த படத்தை வந்து அந்த ஸ்டோரியை வந்து ரொம்ப மாற்றாமல் ரியலிஸ்டிக்காக வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு வேலை ஒன்று பார்ப்பாங்க. வழக்கமாக ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறது ஏதோ பண்ணுறது அப்படின்னா அந்த ஸ்டோரியை விட்டுட்டு ஹீரோக்காக ஒரு சீன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை கெடுத்து ஊற்றி மூடிடுவாங்க. பட் இந்த படத்தில் அந்த மாதிரி செய்யலை. அந்த ஃபேக்ட் that AK chose the script to be this way is a big thumbs up. ஸோ இது வந்து உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம். அப்படி ஒரு ஆக்டர் வந்து செலக்ட் பண்ணுறது அந்த அனிருத் காட் லெவல். எப்படி இந்த மனுஷன் அப்படி யோசிக்கான்னு தெரில. ஸோ இந்த ரிவ்யூஸ்லாம் வந்து விட்டுட்டு படத்தை நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து ஸ்க்ரீனுக்கு வரதுக்கு 2 years ஆயிருக்கு. 2 solid years கிட்டத்தட்ட ஆயிருக்கு. ஸோ அதை தாண்டி வந்ததுக்கு இந்த படம் வந்து உண்மையாகவே வேறு லெவல் வருது. இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக போய் பாருங்கள். யூ வில் என்ஜாய் டு த பீக்.